அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியில் சுக்கிர பகவானுடைய உச்ச நிலையான பெயர்ச்சிங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு மற்றும் 6ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியில் மட்டும்தான் உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/3/2026 முதல் 26/3/2026 வரை நடைபெறவிருக்குங்க. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் காதல் கணவன் மனைவி உறவுங்க இன்பம் கலை மற்றும் அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் இந்த சுக்கிர பகவானுடைய உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எப்போவுமே ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள். சுயமாக ஒரு சில விஷயங்கள் தனக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை 100% செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற துடிக்கக்கூடிய நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். ஆசைப்பட்ட விஷயத்தை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற போராட்ட குணம், வைராகிய குணம் படைத்தவர்கள், தனக்குன்னு ஒரு சுய சிந்தனையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்து யோசித்து செய்யக்கூடியவர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏங்க சுக்கிரன் அதிபதியாக சொல்கிறாங்க, நினச்ச விஷயங்களை அடைய முடியும்னு சொல்கிறாங்க, ஆடம்பரமாக இருப்பாங்க, செல்வாக்காக இருப்பாங்க, திருமணம் காதல் உறவு எல்லாமே நல்லபடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ராசியுடைய நாதனே சுக்கிரன், உனக்கு என்னப்பா சுக்கிரனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் என்னுடைய நிலை ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குங்க, என்னால் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள். சொந்தமாக ஒரு தொழிலை கூட என்னால் அமைச்சிக்க முடியலைங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படியாவது ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் செஞ்சிட்ருக்கிறேன். என்னால் புதுசாக ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை கூட செய்ய முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏதாவது ஒரு விதத்தில் சில இடையூறுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு நிலை. ஏதோ இருக்கிற வேலையை கரெக்டாக பார்த்துட்டு தேவையில்லாத விஷயத்தில் பிஸ்னஸ் இதை பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிறத பணத்தை விரையும் பண்ணிடாத, இதுக்கு முன்னாடி நீ அழித்த பணம் போதும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை சரியான விதத்தில் செயல்படுத்த முடியாத அளவுக்கு தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. அந்த தடைகள் அப்படிங்கிறது மாறும். ஏன்னா 11ஆம் வீடு அப்படின்னு சொன்னாவே லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய உச்சநிலை அடையக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு தொழில் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் எல்லாமே வெற்றி பலனை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நஷ்டமாக இருந்த பிஸ்னஸ் கூட இன்றைக்கி லாபமாக மாறக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள். நம்மளுடைய நமக்கு ஈக்குவலாக ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் எல்லாம் நல்ல லெவலில் இருக்குங்க. தன்னுடைய நிலை இன்னும் அதே இடத்துல இருக்குது. எப்போ தான் இந்த நிலை மாறும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்கு வியாபார ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன் கொடுக்குங்க. நல்ல லாபகரமான சூழல் உருவாகும். புதிய தொழிலை நிறைய பேர் தொடங்குவீங்க, அந்த தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. இது வரைக்கும் ஆரம்பிக்க முடியாத பிஸ்னஸ் கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிற வேலையவே தொலைக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா இன்றைக்கி நான் படித்த படிப்புக்கு நான் செய்கிற வேலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அந்த நிலை பரவாயில்ல, எப்படியாவது மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கரெக்டான விதத்தில் செஞ்சுட்டு இருந்தேன். என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த வேலையை இன்றைக்கி விட்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது மாறிடுச்சுங்க. ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நினச்சது கூட இன்றைக்கி எதுவுமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. அப்போ புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இருக்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. வேலை ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அலைச்சல்கள் கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. வேலையில் சற்று கவனம் இருக்குது. ஏன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கூட வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களும் சரி அல்லது உங்களுடைய உயர் அதிகாரி மூலமாக சில அழுத்தங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத சில பிரச்சனைகள் இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதையும் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள். இந்த திருமணம் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டான ஸ்டேஜ் நினச்சேன், என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலை. என்னென்னா
எல்லா விதத்திலும் ஏதாவது ஒன்று தடைப்பட்டே போயிட்டுருக்குங்க. நானும் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையல. அமைஞ்ச வாழ்க்கையிலையும் சில தடைகள் அப்படிங்கிறது அமைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போதும் தடைகள் இருக்குது. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலகுங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமையக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. விரும்பிய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது, அதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சில வாய்ப்புகள், நிறைய இடையூறுகளை சந்திப்பீங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை மீறி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்னால நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்குங்க. நிறைய பிரச்சனைகள், எந்த விஷயத்தில் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இல்லைங்க. காரணமே இல்லாமல், நம்ம நினச்சபடியே இல்லாமல் தேவையில்லாத சில பிரச்சனைகள், இதனால் மனசில் நிம்மதி அப்படிங்கிறதே போச்சுங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியான விதத்தில் அமையலை. ஸோ இருக்கிறதையாவது சரியான விதத்தில் கொண்டு போகலாங்க. விருப்பப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது அமையாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. இவ்வளோ பிரச்சனையும் முறை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு அளவுக்கு சூழ்நிலைகள். ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தை, இந்த லைஃப்லேருந்து வெளியே போயிட்டால் போதும், இது எப்படியாவது அவாய்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழல்கள் வந்துருச்சுங்க. நம்ம விரும்பிய நபர்களும் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும்போது அதனுடைய வேதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்து வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போன நபர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. விலகி சென்றவர்களும் விட்டுட்டு போனவங்களும் உங்களை தேடி வருவாங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து உங்களுக்குள்ள நல்ல ஒரு பரஸ்பர ரீதியாக 2 பேர்த்துக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. ஒருவருக்கொருவர் நல்ல அந்யோன்யம் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இந்த நேரத்தில் டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இந்த டிவோர்ஸ் பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கணவன் சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பப்படலைங்க. மனைவி நம்மளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் அதை இழுத்து பிடிக்கணும்னு நினைக்கும் போது அந்த நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. செய்யாத தவறுக்கு இது வரைக்கும் நிறைய தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த தண்டனையிலிருந்து விலக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கட்டாயமாக பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப நிறைய கோயிலுக்கு போயிட்டு நிறைய பிரார்த்தனைகள் பண்ணி நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு வாரிசு அப்படிங்கிறது உருவாக்கணுங்க. அந்த வாரிசு இல்லாதனால நாங்கள் பட்ட அவமானங்கள் ரொம்ப ஜாஸ்தி. எங்கே போனாலும், எந்த விசேஷத்துக்கு போனாலுமே எங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், எங்களை குறை சொல்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுறது. அந்த நிலைகள் மாறுங்க. கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது எனக்கு இல்லைங்க. ஏன்னா ஒரு காலத்தில் எல்லாமே எங்ககிட்ட இருந்தது. வீடு, வாசல், தோட்டம், துறவு, காடு எல்லாமே இருந்தும் இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்துட்டு வாழக்கூடிய ஒரு நிலை. அந்த இழந்த ஒரு வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சில போராட்டங்களில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணுங்க, அந்த சொந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நிலம் வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் உங்கள் கைக்கு சேரும். அப்போ நின்று போன வீட்டு வேலையை கூட முடிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாங்க. கடன் ரீதியாக நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். காரணமே இல்லாமல் கடன் வாங்கி இன்றைக்கி அந்த கடனுக்கு தேவையில்லாத வட்டியை கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது மாறிடுச்சுங்க. இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கடனை அடைப்பதற்கான சில வழிகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தேவையில்லாத விஷயத்தில் இனிமேல் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சில பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆரம்பத்தில் சின்னதாக ஆரம்பிச்சுங்க, ஒரு 100, 200ன்னு ஆரம்பித்து 500, 1000 ஆகி இன்றைக்கி லட்சங்களில் நிற்கக்கூடிய அளவுக்கு நிலைகள். எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற நிலையில் வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தாங்க. அந்த கடனால் நிறைய அவமானங்களும் நிறைய கஷ்டங்களையும் ஏற்படுத்திச்சு. அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கடனை அடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உருவாகுங்க. ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. அந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது குறைஞ்சி கல்வியில் நல்லா நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ கல்வி ரீதியாக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. படிப்பை முடித்தவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் உருவாகும். ஸோ கல்வியில் நல்ல மேன்மை இருக்குங்க. எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க.
அரசு துறைக்காக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன், ஸோ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நிறைய அட்டெம்ப்ட் பண்ணிட்டேங்க, ஸோ எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை, கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போய் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி 2வது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேங்க, 2வது எக்ஸாம் கூட முடிஞ்சு இன்டர்வியூவில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வி ரீதியாக, இந்த வேலை ரீதியாகவும் இல்லை அரசு சம்மந்தப்பட்ட சில அணுகுமுறைகள் மூலமாகவும் நல்ல ஒரு எதிர்பார்த்த நிகழ்வுகள், நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான இப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.